அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான வீக்லி ஸ்டடி பிளான், ஒவ்வொரு வாரத்துக்கான ஸ்டடி பிளான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி சண்டே, ஒவ்வொரு வாரத்துக்கான சண்டேவும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இது பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச். ஸோ பிடிஎஃப் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஓஎம்ஆரில் டெஸ்ட் எழுத போகிறீங்க. டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு உங்களுடைய மார்க் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த நாள் உங்களுக்கு ரேங்க் அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது தமிழ் மீடியம்லேயும் இங்கிலீஷ் மீடியம் தனித்தனியாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் தமிழ் மீடியம் படிக்கிறீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் ஜாயின் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும், இதற்கான பிளான் என்ன, இதற்கான ஃபீஸ் என்ன, அதே போல் இதில் வேறு என்னென்ன அப்டேட் பண்ணுவாங்க, டெஸ்ட் பேட்ச் இல்லாமல் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேறு என்ன பிடிஎஃப் அப்டேட் பண்ணுவாங்க, ஒன்லைனராக இருக்கலாம், அதே போல் உங்களுக்கு புக் பேக் கொஸ்டினாக இருக்கலாம், பாக்ஸ் கண்டென்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேறு என்ன உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கிறீங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை கோச்சிங் கிளாஸஸ் போய் தனியாக ஒரு ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண முடியல அப்படின்றவங்க இந்த டெஸ்ட் பேட்சை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒவ்வொரு வாரத்துக்கான டெஸ்ட்டும் ப்ராப்பராக எடுத்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 175 நீங்கள் டார்கெட் பண்ண முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பிளான் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு வாரமும் சண்டே உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். பிடிஎஃபாக உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் அனுப்பிச்சிருவோம். நீங்கள் ஓஎம்ஆர் பிரிண்ட் அவுட் போட்டு ஓஎம்ஆரில் டெஸ்ட் எழுதிட்டு உங்களுடைய மார்க் வந்து அப்டேட் பண்ணலாம். ஆன்சர் கீயும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆன்சர் கீயை கேட்டு வாங்கிக்கலாம். அதே போல் சண்டே மதியத்துலேருந்து நைட் வரலையும் மார்க் அப்டேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். ஒருவேளை அடுத்த நாள் டைம் வேணாலும் நீங்கள் ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். மண்டே வந்து உங்களுக்கான ரேங்க் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். மண்டே நைட் வந்து உங்களுக்கு ரேங்க் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். சரியா? ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு நீங்கள் வந்து பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஒவ்வொரு வாரமும் சண்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். சரியா? என்னிலேருந்து இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் வரக்கூடிய 31ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஒவ்வொரு வாரத்துக்கும். சரிங்களா? அப்படின்னும் போது 31ஆம் தேதி ஸ்டடி பிளான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதே போல் என்னைக்கு டெஸ்ட் நடக்கும் அப்படின்னா அடுத்த சண்டே. சரியா? ஸோ 31ஆம் தேதி வந்து பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். முதல் தேர்வு என்னைக்கு நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 7ஆம் தேதி. ஸோ 31 7ஆம் தேதியும் உங்களுக்கு டைம் இருக்கும். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு 7ஆம் தேதி எழுத போகிறீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சண்டேவும் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். ஸ்டடி பிளான் பிடிஎஃப் நீங்கள் என்ன பண்ணலாம், ஏற்கனவே நான் கொடுத்ததை டவுன்லோட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே போல் படிக்க வேண்டிய ஸ்டடி பிடிஎஃப்பும் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துரும். சரியா? ஒவ்வொரு லெசனுக்கான பிடிஎஃப், சமச்சர் புக்கில் நீங்கள் என்னென்ன படிக்கிறோமோ அதற்கான பிடிஎஃப்பும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம். டெஸ்ட் எழுதி முடித்தோடனே உங்களுக்கு ரேங்க் அப்டேட் பண்ணிடுவோம். ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அதே போல் எந்த நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணணும், ஸோ பேட்ச் எப்படி இருக்குன்றதை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு, மேலே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பேன், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதுமானது. அந்த ஃபார்மில் பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் இருந்தால் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் தனியாக இருக்கும், ஆப்பில் நடக்கக்கூடிய ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தனியாக இருக்கும். ஆப்பில் நடக்கக்கூடிய ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா சில டெஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா டெஸ்ட் இருக்கும், எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் இருக்கும். அதே போல் ரேங்க் மார்க்லாம் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை, எல்லாமே உடனே அப்டேட் ஆகிடும். ஸ்டடி பிடிஎஃப் எல்லாமே ஒரு இடத்துல உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? இது ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு 890 அப்படின்ற ப்ரைஸ்லேயே வந்துடும். சரிங்களா? இதே பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் வந்து 1200. சரியா? ஓகே, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் மறக்காமல் ஃபில் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் ஃபில் பண்ண முடியாதவங்க இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இதே 999 நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ முன்ன கொடுத்த அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதுமானது. சரியா? அட்மிஷன் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது டிசம்பர் 31ஆம் தேதி அன்னைக்கு வந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? ஸோ அன்னிலேருந்து ஒரு வாரம் ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஒருவேளை லேட்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா 2 to 3 டேஸில் பேட்ச்சில் வந்து ஆட் பண்ணிவிடுவாங்க. என்னைக்குள்ளே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணினாலே பிரச்சனை இல்லை, பட் அன்னைக்குள்ளே ஜாயின் பண்ணால் பிளானை ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும். லேட் பண்ணாமல் அன்னைக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் தமிழுக்கான ஒன்லைனர் பிடிஎஃப் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எதெல்லாம் படிக்கணுமோ அதெல்லாம் அப்டேட் பண்ணுவாங்க. அதே போல் ஜிஎஸ்ல என்னென்ன டார்கெட் உங்களுக்கு கொடுத்துருக்குமோ, ஒவ்வொரு வாரத்துக்கான டார்கெட் கொடுத்துருக்குமோ அந்த டார்கெட்டில் பாக்ஸ் ஏரியா கண்டென்ட்லாம் அப்டேட் பண்ணுவாங்க. லெசனுக்கான புக் பேக் கொஷின்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு அப்டேட் ஆகும். மந்த்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிடிஎஃப் அப்டேட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் சிலபஸில் கஷ்டமான ஏரியாவை எப்படி கவர் பண்ணலாம், என்ன ஆர்டரில் படிக்கணும், இது எல்லாமே உங்களுக்கு கைடன்ஸ் வீடியோஸ், டிஸ்கஷன் இதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. தமிழ் மீடியம் தனியாகவும் இங்கிலீஷ் மீடியம் தனியாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ தமிழில் 100 கொஷின், அதே போல் ஜிஎஸ் 75 கொஷின், மேக்ஸில் 25 கொஷின் இருக்கும். சரியா? வீக்லி டெஸ்ட்டு சண்டே, மண்டே நைட் வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அப்டேட் பண்ணிடுவோம். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
சரியா? தமிழ் நியூ புக்கும் கவர் பண்ணிடுவோம், அதே போல் ஓல்டு புக்கும் உங்களுக்கு அதிலேயே கவர் பண்ணிவிடுவோம், மேக்ஸும் கவர் ஆகிடும், தமிழ் ஜிஎஸ் வேர் டு ஸ்டடி கம்ப்ளீட் வேர் டு ஸ்டடி தான் நான் பிளான்லேயே கொடுத்துருப்பேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்சில் கவர் ஆகிடும். 22 டார்கெட் இருக்கும், அதுக்கப்புறம் 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும். ஸோ கட் ஆஃப் கண்டிப்பாக ஒரு 175+ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் ஒரு 97, மேக்ஸில் 23, ஜிஎஸ்ல ஒரு 55 போடுறதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அதே போல் அதற்கான ஃபீஸ் 1200. நான் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணேன், ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணால் இந்த ஃபீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 1500 இருக்கும். ஸோ ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏதாவது டவுட் இருக்குன்னா அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. பிளான் வந்து ஒவ்வொரு சண்டேவும் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான டேட்டும் கொடுத்துருப்போம், படிக்கிறதுக்கான டைமிங் எத்தனை நாட்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்றது டே வைஸ் பிளான் மேலே இருக்கும். டெஸ்ட்டுக்கான டேட் என்னைக்கு டெஸ்ட் நடக்கும் அப்படின்ற டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இதை கரெக்டாக முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு வேர் டு ஸ்டடியும் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு தனியாக வீடியோ கிளாஸஸும் இருக்கும். வீடியோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ஆப்பில் டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க ஜாயின் பண்ணி. இது வந்து கம்ப்ளீட்டாக பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச். சரியா? ஸோ டெஸ்ட் 1, 2, ஸோ ஒவ்வொரு வாரமும் கரெக்டாக சண்டே தான் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். இந்த பிளான் பிடிஎஃப் நான் கொடுக்குறேன், தனியாக பிளான் பற்றி டிஸ்கஷன் தனி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பிளானை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதிலேருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. 31ஆம் தேதி வரையும் வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு பிளானை டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 31ஆம் தேதி வந்து உங்களுக்கு ஆட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ 31ஆம் தேதிக்கு முன்னாடியே ஆட் பண்ணிவிடுவோம், 30, 31 அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஸோ 31ஆம் தேதி நீங்கள் பேட்ச்க்குள்ளே இருப்பீங்க. சரியா? ஸோ அது வரையும் வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? லாஸ்ட் டேட் வரையும் வெயிட் பண்ண வேண்டாம், ஏன்னா அப்போ ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, ஸோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த பிளான் பிடிஎஃப் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டெஸ்ட்டு பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் இல்லாமல் உங்களுக்கு வேறு மற்ற பிடிஎஃப்பும் அப்டேட் பண்ணி கொடுக்கும். சரியா? என்னென்ன தேவையோ என்னென்ன படிக்கிறீங்களோ இம்பார்ட்டன்ட், ஸோ இதெல்லாம் டைம் இருக்கும்போது அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுவாங்க. சரியா? ஓகே, நன்றியுடன் அதிகமான குழுமம், கற்றலை தவம், ஆர்ஷவரம்.